ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே சர்தார் 2க்கான ப்ரோமோ அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க. அதை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். எனக்கு சர்தார் 1 எப்படி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. அந்த மூவி ரிலீஸ் ஆனப்பவுமே பெருசாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் பார்த்த மூவியில் ஒரு ஸ்பை த்ரில்லராக அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அண்ட் கான்செப்ட் அவ்வளோ டெப்த்து ஸ்டோரியை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றத ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஏன்னா ஒரு தண்ணிக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் ஒரு ஸ்பை த்ரில்லர் தமிழில் எடுத்தால் அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அதுலேயுமே ஒரு ஆக்ஷனை கொடுத்து ஒரு ஓவராலாகவே எனக்கு அந்த ரைட்டிங் வைஸும் சரி, அதில் வந்து ஆக்ஷன் வைஸும் சரி, அண்ட் கார்த்தி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் உண்மையாலுமே தாறுமாறாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போனப்போயே எனக்கு அந்த மூவிக்கான ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனோட முடிச்சிருந்தாங்க. அண்ட் ஸ்பைனா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபேமே அந்த இடத்துல க்ரியேட் பண்ணி விட்டுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கான பார்ட் 2 சீக்வலாக தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ட் 1லேயுமே கார்த்திக், அதாவது அவருடைய பையன் வந்து தடுத்து நிறுத்தினப்போ, இல்லை என்ன தான் தீவிரவாதுன்னு சொன்னாலும் நான் நாட்டுக்காக தான் வேலை செய்கிறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிவிட்டு அவர் அதுக்கப்புறம் மூவ் ஆனதும் அவங்க பையன் போயிட்டு நானும் ஸ்பையாக மாறுறேன்னு சொல்லும்போது அந்த இடம்லாம் பீக்காக இருக்கும். அண்ட் அந்த ஒரு டயலாக் சூப்பராக இருக்குங்க. ஒன்ஸ் அ ஸ்பை இஸ் ஆல்வேஸ் அ ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த ஒரு இடத்துலையுமே யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல முடியாமல் அவர் தவிச்சிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதனுடைய ஆக்ஷன் அண்ட் கொண்டு போன அந்த ஸ்பை கேரக்டர்னால் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த இது ஃபேமை க்ரியேட் பண்ணி விட்டுருப்பாங்க. அது ஒன்று நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு தமிழில் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பை த்ரில்லர்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் பார்ட் வந்ததுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பார்த்ததுமே எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்லேயே அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு கதையை சொன்னாங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் வந்து வேறு ஒரு மிஷினை தேடி போகிறதா தான் சர்தார் 2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது அவங்க அப்பாவா இல்லை பையனா அப்படின்றது தெரியல. அண்ட் அதை வந்து காட்டவே இல்லை. ஏஜ் டிஃப்ரென்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடும்னு சொல்லி ஃபேஸை பெருசாக ரிவீல் பண்ணவே இல்லை. அண்ட் அதில் வந்து நிறையா ஸ்வாட் ஃபைட் இருக்குது. ஸோ அது வந்து மேபி அந்த சைனா ரிலேட்டடாக இல்லை ஜாப்பனீஸ் அந்த மாதிரியான ஏரியாவில் ஏதோ நடக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்குமோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் சர்தார் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் போடும்போது ஒரு மாதிரி ஃபயராக இருந்துச்சு. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜான்னு சொல்லிட்டாங்க. அது இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பை கொடுக்குது. அண்ட் எஸ்ஜே சூர்யா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் யோகி பாபு. ஸோ இவங்கெல்லாம் எந்த மாதிரி கேரக்டரை எப்படி வந்து டிசைன் பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ எஸ்ஜே சூர்யா இருக்கிறாப்புல, யுவன் சங்கர் ராஜா இருக்கிறாப்புல ஓரளவுக்கு நல்லாவே டைரக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மூவியுமே உண்மையான நல்லா இருந்துச்சு. அண்ட் செகண்ட் மூவியுமே அதை விட ஒரு படி மேலே இருந்தால் உண்மையுமே அவசரமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், நீங்கள் எத்தனை பேர் இந்த ப்ரோமோ பார்த்தீங்க? உங்களுக்கு எந்த மாதிரியான தாட்ஸ் டக்குன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.